ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. முன்னாள் அமைச்சர் நான் நேரு கூட இந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. வெளி மாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளி மாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. ஆடு மாடுகளே போடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு, அதை தான் சாப்பிட்றோம். இப்போ இந்த சுகர் எல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் அந்த அரிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அரிசி நல்லா இருக்கு சார், பெஸ்ட். அங்க பாமர மக்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு கடையிலும் நல்லா இருக்கு, ஒவ்வொரு கடையில கல்லு இதோட சேர்ந்து இருக்கு. என்ன அரிசி சாப்பிடுறீங்க? ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறோம். எப்படி இருக்கு அரிசி? அரிசி கொஞ்சம் நல்லாட்டே இருக்கு. பெருசு சிறுசா வருதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றவங்க சொல்ல வேண்டிய நாங்க எங்களுக்கு சரியா போதும்பா. இது ஆடு மாடுகளே போடுறது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்றவங்க அவங்களுக்கு எப்படி எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? நாங்களும் ஒரு 10, 12, 18 வருஷம் இருக்கும். அம்மா அந்த இருந்து நல்லா சாப்பிட்டோம். ரேஷன் அரிசி எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பிடுறதுக்கு? சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. பெருசு சிறுசா வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, சிறுசா தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி. இப்ப அத பாதியா ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்துறது சாப்பிடறதுக்கு நல்லா இல்லாதுன்னு சொல்றாங்க. இல்ல, நாங்க வாங்குற அரிசி ரெகுலராகவே மாசம் நாங்க வாங்கிட்டு தான் இருக்கோம். நல்லா தான் இருக்கு, அதை தான் சாப்பிட்றோம். இட்லி, தோசை எல்லாமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவேன். இப்போ ஒரு நேரங்களில் ஒரு அடுத்த மாதம் போனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு வித்தியாசமாக வருது. நான் எப்போவுமே அதுதான் எனக்கு பிடிக்க. கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்படியே ஒரு நல்ல விஷயங்களுக்கு போனால் கூட சின்ன அரிசியை போட்டோன்னே அது எனக்கு சரியாக வருதில்ல. ரேஷன் அரிசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அதுதான் பெருசா வருது, நல்லா இல்லைன்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. ஆமாம், அது உண்மைதான். ரொம்ப பெருசாக இருக்குது சில அரிசிகள். அதைத்தான் சொல்கிறேன். அது சாப்பிட்றதுக்கு வேண்டியதெல்லாம் ஆடு மாடுக்கு போடுறது மாதிரி அப்படியே தான் போடுறாங்க. எங்களுக்குமே அந்த ஒரு முறை அந்த வீட்டில் இருக்குது. வாங்கி வச்சது 25 கிலோ போட்டாங்க. அது அந்த வீட்டில் தான் இருக்குது. அந்த இதனால சில நேரங்களில் அது பெருசாக இருந்தாலும் நல்லா சைவாக இருக்குது. சில நேரத்தில் அப்படி சுரப்பா மந்தையா ஒரு மாதிரியாகவும் சாப்பாடை குறைக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? கடையில் வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன் எப்பவுமே. என்ன காரணம்? எனக்கு அது பிடிக்காது. ரொம்ப நூண்டு அரிசி மாதிரி இது குருளை அரிசி சாப்பிட்ற மாதிரி தெரியும். எத்தனை வருஷம் நிறைய பேர் சாப்பிடுறீங்க? நான் 15-20 வருஷமாவே அதுதான். என்ன அரிசிமா சாப்பிடுறீங்க? ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். எத்தனை சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கு அரிசி எல்லாம்? பல்பா குண்டா இருக்குன்றாங்களே. அரிசி கொஞ்சம் பிக் சைஸாக தான் இருக்கு. பட் ரேஸ் அரிசி தான் சாப்பிட்றோம். இப்போ இந்த சுகர் எல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் அந்த அரிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பிளேயர் வேற. ஸோ இதனால உடல் ரீதியாக பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடை அரிசி அவாய்ட் பண்ணிட்டு ரேஸ் அரிசி தான் சாப்பிட்றோம். எப்படிமா இருக்கு அரிசி மந்த்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. மந்த்லி ஒன் டைம் ஒரு ஸ்மால் சைஸ்ல இருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் சைஸ்ல இருக்கு. பட் நாங்க சுடு தண்ணியை கொஞ்சம் வேக வச்சு தண்ணியில அரிசியை கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நல்லா இருக்கு, அரிசி நல்லா இருக்கு. அது கேள்விப்பட்டோம். பட் அதை பற்றி யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நாங்க யூஸ் பண்றோம், எங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. நாங்க ரேஷன் அரிசி தான் சார் சாப்பிடுறோம். அரிசி நல்லா தான் சார் இருக்கு. நாங்க எல்லாருமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அது ஒவ்வொரு மாசத்தை பொறுத்து அரிசி இருக்கு. ஒரு மாசம் பெருசா இருக்கு, ஒரு மாசம் கொஞ்சம் இதாக வரும். அதனால நாங்கள் ரேஷன் அரிசி நல்லா சாப்பிட்றது. கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரேஷன் அரிசி தான் பெஸ்ட்டு. கடையில் நாங்கள் அரிசி வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு ஷிப்பம் பார்த்தீங்கன்னா 1500 ஆயிரம் சொல்றாங்க. ரேஷன் அரிசி பெஸ்ட்டு தான் சார். சார் அது ரேஷன் அரிசி பெஸ்ட்டு தான் சார். வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஏற்றத்தக்கனாக இருந்தது. ஆடு மாடுக்கு போடுறாங்கன்றதுனா எப்படி இருக்கு? அரிசி நல்லா இருக்கா? அரிசி நல்லா இருக்கு சார், பெஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு அரிசி நல்லா இருக்கு. நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம்ன்றனால அது எங்களுக்கு ஏற்றதுதான் சார். இல்லை, ரேஷன் அரிசியை சாப்பிடலாம். அது இயற்கையான உணவு தான். அது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த கர்நாடகா பொருள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே ரேஷன் அரிசியை நான் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில், மெடிக்கல் காலேஜோட ஜிஹெச்லேயே அந்த அரிசியை எடுத்து அவங்க டிஎன்சிசிலேருந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்லேருந்து கொடுக்குறாங்க. ஆவின் பால் கொடுக்குறாங்க. மற்ற தாளிக்கிற கழிவு பொறுப்பு கருவேப்பிலை கட்டணம் வரைக்கும் நான் தான் சப்ளை பண்ணுறேன். ஆனால் அங்கே உள்ள உணவு நல்லாவே அருமையாக இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைய சின்ன அரிசியாக சாப்பிட்டு பழகினதுனால அந்த பெரிய அரிசியை விரும்ப மாட்டேங்குதுங்க. ஆனால் பெரிய அரிசியில விசேஷமா இருக்குன்றத பிள்ளைகளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கோம். வேற என்ன இல்ல, ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் போட்ட காலம்லாம் மாறி போச்சுங்க. அவ வீட்லயே இப்ப பெரிய அரிசி சாப்பிடுற சுகர் பேஷண்ட் பூரா பெரிய அரிசி சாப்பிடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க கேட்டா,
ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா நீங்க செவரட்டி வாங்கி சாப்பிடுங்க. அதே இது வந்து மாதுளம்பழத்துல இருக்கு, அதை சொல்றவே இல்லை இந்த டாக்டர். இன்னைக்கு செவரட்டி வந்து 300 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டேன், பெரிய செவரட்டி 2600 ரூபாய்க்கு விற்கிறாங்க கறிக்கடைக்காரன். இது வந்து அரசாங்கத்தினுடைய தப்பு கிடையாது. அதாவது அரிசி சாப்பிடுறதுன்றது உணவுன்றது உணவு பாதுகாப்புத்துறை தான் விளம்பரம் பண்ணதா. உணவு பாதுகாப்புத்துறை எல்லா இடத்துலயும் ஃபைன் அடிக்கிறாங்கல்ல, தப்பு பண்ணா அதை ஒன்று ஸ்டோரேஜ் ஐஸ்னா ஒன்று அடிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணாதான் கொடுக்க முடியும். சில விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும், சில விஷயங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. ரேஷன் அரிசியினுடைய தரம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தரம் மெருகேற்றினா நல்லா இருக்கு, ஏழை வாழைகளுக்கு சரியா வரும். ஏன்னா விலை உயர்ந்து கொண்டே இருக்கு. இனி எல்லாரும் காலப்போக்கில் இது ரேஷன் அரிசி சாப்பிட்ற நிலைக்கு வந்துடுவாங்க. என்ன காரணம்? காரணம் வந்து விலைவாசி உயர்வுகள் இருக்கு. இல்ல பெருசு பெருசா வருதுன்னு பெருசு சிறுசுன்னா ஓரளவுக்கு இப்போ அதை அரசாங்கம் சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் கோயம்புதெல்லாம் ஆடு மாடு போறது மாதிரி தான் இருக்குன்றாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க, சில பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் நல்லா இருக்கு. எங்க டவுன்ல வர்ற பக்கம் பூரா நல்லா இருக்கு. ரேஷன் அரிசி நல்லா இருக்கு, இருந்தாலும் அதை வந்து வாடகை அடிக்குது, அது என்ன சரியா அதை பராமரிப்பு இல்லாம சுத்தம் இல்லாம இருக்க பூராம கடை அரிசி தான் சாப்பிட்றாங்க. நெருக்கி ஆடு மாடுக்கு தான் அரிசியை வாங்கி கொடுக்குறாங்க. என்ன காரணம்? நல்லா இல்லையா? அது நல்லா இல்லை, கஞ்சிக்கு நல்லா இல்லை. கிராமத்துல உள்ள ஊரம் கஞ்சி குடிக்கிறான், அது கஞ்சிக்கு நல்லா இல்லை. இது இந்த அரிசி சிப்ப அரிசி 1500 ரூபா விற்கிறாங்க, 1500, 600, 700 விற்கிறாங்க. ரேஷன் அரிசின்னா இன்னைக்கு சும்மா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அரிசி தரமா இல்லை. அதான் காரணம். தரமா இருந்தா எல்லாருமே சாப்பிடலாம். என்ன அரிசிமா சாப்பிடுறீங்க? ரேஷன் அரிசி சாப்பிட்றோமே. எப்படி இருக்கு அரிசி சிறுசாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும். ஆமா, ஒரு மாத்தைக்கு பெருசா இருக்கும், ஒரு மாத்தைக்கு சின்னதா கொண்டாடுவாங்க. நாங்க இருக்கிறதே நாங்க சாப்பிட முடியும். சில பேர் ஆடு மாடுக்கு போறதா சொல்றாங்க, சாப்பிடுறதுக்கு நல்லா இல்லைன்னு. சில டயத்துல அப்படி கொண்டாடுறாங்கண்ணே. அரிசி கொஞ்சம் அழுக்கா நிறமா இருக்கும், சாப்பிட முடியாது, வாடை அடிக்கும். அந்த அரிசி சாப்பிட முடியாது. இருந்தாலும் நாங்க அதத்தான் சுடு தண்ணியை ஊத்தி கழிஞ்சு நாங்க சாப்பிடுவோம்னே. நல்லா இருக்கும்ண்ணே. வாங்குறீங்களா? சார் வாங்குறேன் சார். எப்படி இருக்கு அரிசி? அரிசி வந்து அதை வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஏதாவது தீவனத்துக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது காரணம் வந்து நல்ல குவாலிட்டியா கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ கடை அரிசி ஈக்குவலா வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இதை வந்து அதோடைய சுமல் அடிக்கும். அப்போலேருந்து இன்னைக்கு வரையும் அந்த ரேஷனுடைய சுமல் ஒரு சரியான அதை வந்து ப்ராசஸ் பண்றதில்லை. அதனால தான் அதை வந்து சாப்பிட முடியாத நிலைமைக்கு வருது. அதை இப்போ உள்ள அரசு அதை வந்து கவனம் செலுத்தி அதை நல்லா ப்ராப்பராக செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு அரசுக்கும் பெருமையாக இருக்கும். மக்களுக்கு 85% பேர் வந்து கோழிக்கு மாட்டுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாரு. 85% பேர் மாடு ஆட்டுக்கு தான் காய்ச்சி ஊற்றுறாரு. சாப்பிட்றது வந்து ஒரு 15% பேர் தான் சாப்பிட்றாரு. மீதி வந்து அதை என்ன செய்யறா, இட்லி தோசை விற்கிறப்போ அதை வாங்குறாங்க. சாப்பிட்றது ரொம்ப குறைவு தான். ரேஷன் அரிசி வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கிடையாது, அது நல்லா இல்லை. அது வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டவுனை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அரிசி எல்லாத்துக்குமே நல்லா கிடைக்கிது. வில்லேஜில் உள்ள மக்களுக்கு ரேஷன் அரிசி சரியான முறைப்படி கொடுக்குற கிடையாது. இங்கே டவுனில் உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள அரிசியை வந்து கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அதை விலைக்கு விற்கிறாங்க. அங்கே பாமர மக்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கிறதே கிடையாது. அதுபோக இடைநிலவு நிறையா வந்து மோசங்கள் நிறையா நடக்குது. எண்ணெயிலேருந்து எல்லாமே வந்து விற்கப்படுது. அதெல்லாம் சரி செய்யணும். என்னுடைய கருத்துக்கள் அதான். இல்லை ஆடு மாடுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இப்போ சூழ்நிலை இருக்குது. அரிசிகள் வந்து டவுனை பொறுத்த வரைக்கும் நல்லா கிடைக்கிது. வில்லேஜில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. வாங்குறோன்னே நாங்கள் ரேஷன் அரிசியை வாங்கி அப்படியே மயிலுக்கும் கிளிக்கும் கொடுத்துட்றோம். அதை வந்து சமைக்கையில் ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம அதுக்கிட்டே போகிறது கிடையாது. வாங்கி அப்படி அது மூடையை பொறுத்து இருக்குண்ணே. நமக்கு சில சமயத்தில் எனக்கு முன்னாடி வந்தவளுக்கு அரிசி சிறுசாக இருக்குது, எனக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா ஒரே இதுலேருந்து வருதா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க மூடையிலேருந்து பிரித்து கொடுக்கல. நமக்கு வந்து அரிசி சிறுசாக இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அடுத்த வீட்டுக்கார போய் வாங்குறா, அவளுக்கு அரிசி பெருசாக இருக்குது அப்படிங்கிற இதை ஒன்றும் சொல்ல முடியாது. மூடையை பொறுத்து தேங்குறாங்க. ரேஷன் கடையில் கேட்டால் நாங்கள் இதை மூடையை தான் வாங்குகிறோம், அதனால மூடையை பொறுத்து அரிசி இருக்குது, அதுக்கு நாங்கள் பொறுப்புலைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லையா? சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. வாங்குறாங்க, ஆனா அதை சாப்பிட முடியல. அதனால இது பண்ணிடுறாரு கொடுத்து. அது ரொம்ப பெருசா இருக்கு ஒவ்வொரு நேரங்கள்ல. அது களைஞ்சாலும் இதாகலை, இது பண்ண சரியா இதாகலை. அதனால கொடுத்துடலாம். ஆடு மாடுக்கு தான் பயன்படுத்துறோம். ஆமா, நாங்க அப்படிதான் கொடுக்குறோம். என்ன காரணம்?
அதான் அது ஸ்மெல் வருது ஒவ்வொரு நேரங்கள்ல, ஒவ்வொரு நேரம் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால சாப்பிட முடியல. ரேஷன் அரிசி வாங்குறோம். எப்படிண்ணே இருக்கு? சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கா? ரேஷன் அரிசி வந்து என்னன்னா ஒவ்வொரு கடைகளையும் ஒரு மாதிரியா இருக்கு ரேஷன் அரிசி. சில கடைகள்ல வந்து தரமா இருக்குது, எந்த விதமான அந்த வாடகைகள் இல்லாம இருக்குது, நல்லாவும் இருக்குது, அதை சமைச்சு சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. ஆனா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாடகையா இருக்குது, சாப்பிட முடியல. சும்மா அந்த கோழிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு தீவனமாக தான் பயன்படுத்த முடியுது. எல்லா கடைகளுக்கும் தரமான அரிசி ஒரே சீரான தரத்துல கொடுக்கணுங்கிறது கோரிக்கையா இருக்குது. வணக்கம். இப்போ ரேஷன் கடையில் போடுற அரிசி வந்து பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. பச்சரிசிலாம் நல்லா இருக்கு. கோதுமை ஒவ்வொரு கடையில நமக்கு தேவையான கோதுமை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு கடையில நல்லா இருக்கு, ஒவ்வொரு கடையில கல்லு அது இதோட சேர்ந்து வருது. நம்ம அரிசி சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு இதுலயும் பெருசா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி வருது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஒரு மாசம் சாப்பிட்ற மாதிரி வருது, ஒரு மாசம் நல்லா இல்லாத மாதிரி வருது. ஆடு மாடுக்கு தான் போடலாம். அதுவும் ஒரு சில மாசங்கள் அப்படிதானே வருது. அதை வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதனால அவங்க மாட்டு தீவனமா கூட சமையல் பண்ணி போடுறாங்க. ஐயா, என்ன அரிசியா வாங்குறீங்க? ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம். ஆனால் அரிசிகள் வந்து தரமானதா இல்லை. ஒரு சில மாதங்களில் போடுறது தரமா இருக்கு, ஒரு சில மாதங்களில் தரமில்லாத அரிசி, ரொம்ப மோசமான அரிசியா இருக்கு. அது வந்து தீவனத்துக்கு தான் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகுது. பொதுமக்கள் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பொருள் வந்து அத்தியாவசிய பொருள் இருக்கிறது. நல்ல தரமான பொருள்களை அரசு உடனடியாக வழங்கணும். அதே மாதிரி பருப்பு எந்த மாதிரி தரம் இல்லாம இருக்கு? சாப்பிட்றதுக்கு தரம் இல்லை, வாடை வருது, ஸ்மெல் வருது. சமைச்சதுக்கு பின்னாடியும் அந்த அரிசி நல்ல அரிசி சமைச்சு சாப்பிட்ற நிலைமையில இருந்து பார்க்கும்போது இது சமைச்சதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த வடிதண்ணியே ஒரு பெரிய வாடையா இருக்கும். வடிதண்ணி முதற்கொண்டு அது மாதிரி மோசமான சூழல் இருக்குது. மற்ற பருப்பு வகைகள் பரவாயில்ல, ஜீனி மோசமா இருக்கு. ஜீனி வந்து கீழே கருப்பு நிறத்துல தான் ஜீனிகள் வருது நிறையா. அதே மாதிரி பாமாயில், அதே மாதிரி பாமாயில் பழைய பாமாயில்களை தான் ஸ்டாக்கத்தான் கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. கோதுமை முறையாக கிடைக்கல. பச்சரிசியும் உரிய காலங்களில் கேட்டோம்னா எல்லா காலங்கள்லையும் பச்சரிசி கிடைக்கிறது இல்லை, கோதுமையும் சரிவர கிடைக்கிறது இல்லை. அதனால அரசு வந்து தரமான அரிசியை எல்லா கடைகளுக்கும் வழங்கணும். அது வந்து கலெக்டர் ஆஃபீஸு மற்றும் அந்த சிவகங்கை உள்ள பக்கத்துல நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு இந்த தரமான அரிசிகள் வழங்குறது என்பது தொடர்ச்சியா இருக்கு. கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புற கடைகளில் அந்த மாதிரியான தரமற்ற அரிசிகள் தான் விநியோகிக்கப்படுது. அதை முறைப்படுத்த வேண்டும் என்றதை